அத்தைக்கு என்ன பார்த்தாலே அவங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் நடந்த பழைய விஷயங்களை நினைச்சு கோவம் தான் வரும். அதனாலே என் முகத்தை அவங்க சரியா பார்க்க கூட மாட்டாங்க. வேற யார்கிட்டயாவது பேசும்போதுதான் பொண்ணு இப்படி பண்ணிட்டா பொண்ணு அப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்களே தவிர இது வரைக்கும் நேரடியா அத்தை என்ன பேரு சொல்லி கூப்பிட்டதே இல்ல தெரியுமா? என்ன ஒரு நாளாவது அத்தை பொன்னின்னு என்ன பார்த்து கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இதனால் வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத நேரத்துல அது நடந்துருச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை பொன்னி. உன் உண்மையான சந்தோஷம் என்னங்கறத உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. அத்தையா என்ன கூப்பிடுறதுன்னு ஒரு நிமிஷம் என்னாலயே நம்ப முடியல சக்தி. அத்தை திரும்பவும் என் பேரை சொல்லி 2வது தடவை கூப்பிட்டதும் நான் கீழே ஓடி வந்தேன் தெரியுமா? அத்தை என்ன பார்த்து இவதான் பொன்னின்னு வந்தவங்க கிட்ட அறிமுகப்படுத்தினத என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. உன்னோட எக்ஸைட்மெண்ட் என்னால புரிஞ்சுக்க முடியுது பொன்னி. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதை விட இன்னும் சந்தோஷமான நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போது பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல என் மனசு நிறைஞ்சு போச்சு. இந்த 2 நாளா அத்தை என்கிட்ட நடந்துக்கிற விதமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். இது எதுவுமே இதோட நிக்க போறது இல்ல பொன்னி. சீக்கிரமே அம்மா உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல ஒருத்தியா உன்னை ஏத்துக்கு தான் போறாங்க பாரு. அன்னைக்கு நீ அவங்க பாசத்துல திக்கு முக்காடி நிக்க போற பாரு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்கும் போது பாரு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் சக்தி. கண்டிப்பா பலிக்கும் பொண்ணே. ஒரு விஷயம் உண்மையிலேயே உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீ ஏங்கும் போது அது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நன்றி சக்தி. சக்தி இன்னொரு தடவை பேர் சொல்லி கூப்பிடுங்களேன். எதுக்கு கூப்பிடுங்க சொல்றேன். பொன்னி. என்ன இருந்தாலும் அத்தை கூப்பிடுற மாதிரி வரல. அம்மா ஒரு நாள் பேசினதுக்கு